அ. சாந்தி சிஸ்டர் பிஸியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு நம்ம வந்து புது அவ்யக்த முரளி பார்க்க போறோம். ஆம், ஆமா. 25/6/1970 முரளி. ஓகே சிஸ்டர். அது அ. படிங்க சிஸ்டர். வியக்த மற்றும் அவ்யக்த வதனத்தின் மொழியில் வேறுபாடு. வியக்த ம். உலகில் இருந்தவாறே இந்த தலைப்பே அவ்யக்த வதனத்தின் மொழியை தலைப்பே பாருங்க. ஆ. வியக்த வதனம்னா இதுதான் நாம இருக்கிறது தான். ஸ்தூல ஆ. உலகம். அங்கேயும் மொழி ஆமா. இருக்குது. இங்க ஒரு மொழி இருக்குது. இங்க சத்தம் கேட்கிற மொழி, அங்க அமைதி, சைகையின் மொழி. ஸோ அதை பற்றி சரி. ஒரு தலைப்பே போட்டு பாபா பேசுறாருன்னா, நெறைய விஷயம் இருக்கும். பார்ப்போம் நம்ம. படிங்க சிஸ்டர். ஆ. வியக்த உலகில் இருந்தவாறே அவ்யக்த வதனத்தின் மொழியை உங்களால் அறிந்து கொள்ள முடியுமா? அவ்யக்த உலகின் மொழி என்னவாக உள்ளது? எப்போதாவது அவ்யக்த வதனத்தின் மொழியை கேட்டிருக்கிறீர்களா? இப்போதோ அவ்யக்தமாக இருப்பவர் வியக்த உலகத்தின் நிவாசிகளுக்காக வியக்தத்தின் ஆதாரத்தை பிரம்மா எடுத்து வியக்த தேகத்தின் ரீதியைப் போல பேச வேண்டியுள்ளது. அங்கே அவ்யக்த வதனத்திலோ ஒரு நொடி அநேக ரகசியங்கள் தெளிவாகி விடுகின்றன. ஒரு வினாடியில் அநேக ரகசியங்கள் தெளிவாகி விடுகின்றன. இங்கே உங்களது உலகில் நிறைய பேசிய பிறகுதான் தெளிவாகிறது. இதுதான் வித்தியாசம். வியக்த மொழி மற்றும் அவ்யக்த பாப்தாதாவின் சமிஞ்ஞைகள் மூலம் உங்களால் இதை புரிந்து கொள்ள முடிகிறதா? அதாவது இன்று பாப்தாதா என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று? ஓகே சிஸ்டர். இப்ப வந்து ஏன்னா இப்ப குல்ஜார் தாதிலாம் வந்து மேல போயிட்டு வராங்க அப்படின்னா, கொஞ்ச நேரம் தான் போயிட்டு வந்திருப்பாங்க. ஆனா 1 மணி நேரம் பேசுவாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். அது எப்படி கொஞ்ச நேரத்துல அவ்வளோ விஷயம் வருது அப்படின்ட்டு. ஆஹா. அதான் சொல்றாரு. அத வந்து விளக்கி ம். சொல்ல வேண்டியதுல டக்குன்னு புரியும்ன்றாரு. அததான் இப்பவும் சொல்றாரு. அங்க ம். டக்குன்னு தெரியும். ஸோ அத உங்களால இங்க இருந்துகிட்டே கூட அத புரிஞ்சுக்க முடியும்ன்றாரு. ஆ ம்ஹ்ம். அவ்யக்தமா இருக்கிற பிரம்ம பாபா, இந்த வியக்த உலகத்துல இருக்கிறவங்களுக்காக தான் வியக்தம் அதாவது உடலின் ஆதாரத்தை எடுத்து, இந்த உலக ரீதியில எப்படி பேசுவாங்களோ, அந்த மாரி வாய் வழியா சத்தம் போட்டு பேச வேண்டியதா இருக்குது. ஆனா அங்க அப்படி கிடையாது. ம். நெறைய ரகசியம் ஒரு வினாடில தெளிவாயிடும்ன்றாரு. அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா? அதுக்கேத்த மாரி புத்தியும் தெளிவா இருக்கணும். அப்பதான் அது ம். டக்குன்னு தெரியும். ஸோ அதனால தான் எல்லாமே ஒரு சைகை சத்தியம். ஆ சைகை ம். மொழின்னுவாரு. ஒரு சிக்னல் மாரி தான். குல்ஜார் தாதி எங்க போம்போது நான் இத பார்த்தேன், அத பார்த்தேன். இது இப்படி மறைஞ்சுச்சு, அது மறைஞ்சுச்சு. எல்லாமே சொல்லுவாங்க. ம். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே கற்பனைக்கு எட்ட மாட்டேங்குது. நீங்க என்ன சொன்னீங்க சிஸ்டர்? இந்த சத்தியுகத்துல கூட ரொம்ப பேச மாட்டாங்கன்னு சொல்லி ஆ. கேள்விப்பட்டேன். ஆமா. சத்தியுகத்திலயும் அவ்வளோ பேசும். எண்ணங்கள் அதிகமாக, அதிகமாக தான் பேசுறது. என்ன? ஆக்சுவலா நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது குழந்தைங்கலாம் பேசவே பேச மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் எங்கேயாவது பேசுனாங்கன்னா, அத வச்சு தான் அந்த அஞ்சலின்னு ஒரு படம் அஞ்சலி இல்ல. அதுக்கப்புறம் துர்கான்ற படம் வந்து அந்த குழந்தை பயங்கரமா பேசுனது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது. இன்னைக்கு அந்த மாரி படம் எடுத்தா ஓடாது. ஏன்னா எல்லா குழந்தையும் அப்படிதான் இருக்குது. இல்லையா? எல்லா ஆமா. குழந்தையும் பயங்கர வாயாடியா இருக்குது. அப்ப நம்ம ஜெனரேஷன்லயே பார்க்கிறோம். எப்படி அதிகமா பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்றது. அப்ப அப்படியே பின்னோக்கி போக போக பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் வந்து ஆத்மா பவர்ஃபுல்லா இருக்குது. பவர்ஃபுல்லா இருந்தா தேவையற்ற எண்ணம் வராது. அ ம். அதிகமா பேசுறாங்கன்னாலே, அதிகமா அவங்ககிட்ட எண்ணம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்ப பேசுறது நல்ல விஷயம் கிடையாது. அதனால தான் பாப்பா ரொம்ப சாரமா புரிய வைங்க. ரொம்ப பேசணும்னு அவசியம் கிடையாது. நம்ம தர்மத்த ஆத்மாவா இருந்தா வந்துடும்ன்றேன். நம்ம தர்மத்த ஆத்மாவா ம். இல்லன்னா, நீங்க என்னதான் முட்டி மோதி தலைகீழ நின்னாலும் வரப்போறது கிடையாது. இப்ப சக்தி தானே வேஸ்ட் ம். ஆகுது. இல்ல ஒரு துண்டு நோட்டீஸ்ல இயேசு நல்லவர்ன்னு போட்டிருக்குது. உடனே போய் கிறிஸ்டியனா மாறிர்றாங்க. அப்படி என்னடா இதுல இருக்குதுன்னு ஆச்சரியமா இருக்கு நமக்கு. ம். ஆனா அந்த தர்மத்து ஆத்மாவுக்கு ம். அது போதும். போயிடும். சரி. அதே மாரி நம்ம ம். தர்மத்து ஆத்மாவுக்கு இந்த ஞானம் ஸ்லைட்டா சொன்னீங்கனாலே புரிஞ்சிடும்ன்றேன். ஆனா யோக பலத்தோட சொல்லணும்ன்றேன். ஆ சோ அதே மாரி அப்ப அவ்யக்த வதனத்துக்கே போறாங்க அப்படின்னும்போது இன்னும் பவர்ஃபுல்லா ஆகுது ஆத்மா. ஏன்னா, ஆ சொர்க்கத்தை விட உயர்ந்த யுகம் அது. இந்த சங்கம ம். யுகம்ன்றதே ஆ அவ்யக்த வதனத்துல வாழற யுகம் தான். கரெக்ட்டா சொல்லணும்னா. அதனால தான் பிராமணன்ல இருந்து ஃபரிஸ்தா, ஃபரிஸ்தால இருந்து தான் தேவதைன்றாரு. ம். சோ அதுக்கு நம்மை தகுதிப்படுத்துறதுக்கு தான் இங்க வராரு. அங்க அப்படி இருக்கும். அந்த மாரி நீங்க ஆகுங்க. இப்ப அமெரிக்காவுக்கு போணும்னா ஐஇஎல்டிஎஸ்ன்ட்டு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்க்கு ஒரு கோர்ஸ் அந்த எக்ஸாம் எழுதுனா தான் போக முடியும்.
அது மாதிரி அவ்யக்த வதனத்துக்கு போனா அதுக்கு நீங்க இது இப்படி தகுதி ஆகணும். அங்க ஒரு செகண்ட்ல நிறைய விஷயம் பேசாமலே புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. நிறைய பேர் கனவுல கூட இத சொல்லுவாங்க. கனவுல இது பண்ணாங்க, அது பண்ணாங்க. பேசுனாங்களா? இல்ல பேசல. ஆனா எனக்கு புரிஞ்சுதுன்னுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆச்சரியமா இருக்கும். ஆ சோ அப்ப அவ்யக்த வதனத்துக்கு தான் இட்டு போயிட்டு வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன் பாபா. அதனால தான் உங்களுக்கு புரியுது பேசாமலே. ஆனா இங்க வந்து உங்களுடைய உலகத்துல நெறைய பேசினா தான் புரியுது. அப்ப கூட புரிய மாட்டேங்குது. இல்லையா? அவ்வளவு பேசினாலும் புரிய மாட்டேங்குது இங்க. இதான் வித்தியாசம் அப்படிங்கிறாரு. அடுத்தது படிங்க சிஸ்டர். எப்படி விஞ்ஞானத்தின் மூலம் எங்கெங்கோ உள்ள விஷயங்கள், எங்கெங்கோ உள்ள இல்ல காட்சிகளை அதுக்கு கேட்ச் பண்ண முன்னாடி அந்த முடிகிறது. அந்த லைன்ல இருந்தே படிங்களா? இதுதான் வித்தியாசம். அதாவது व्यक्त மொழி. ஆமா. ம். பாப்தாதாவின் சமிஞ்ஞைகள் மூலம் உங்களால் இதை புரிந்து கொள்ள முடிகிறதா? அதாவது இன்று பாப்தாதா என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று, எப்படி விஞ்ஞானத்தின் மூலம் எங்கெங்கோ உள்ள விஷயங்கள், எங்கெங்கோ உள்ள காட்சிகளை கேட்ச் பண்ண முடிகிறது. அதேபோல நீங்கள் அவ்யக்த சித்தியின் ஆதாரத்தில் முன்னால் உள்ள விஷயங்களை கேட்ச் பண்ண முடிகிறதா? 3 விஷயங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவை என்ன விஷயங்கள்? பாப்தாதா இன்று இதைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதாவது ஒவ்வொருவரும் எதுவரை சோதிப்பவராக செக்கர் ஆவதோடு உருவாக்குபவராகவும் மேக்கர் ஆகியிருக்கிறார். எவ்வளவு ஒருவர் சோதிப்பவராக இருப்பாரோ, அந்த அளவு உருவாக்குபவராகவும் இருக்க முடியும். இந்த சமயம் நீங்கள் சட்டத்தை உருவாக்குபவராகவும் இருக்கிறீர்கள் மற்றும் புது உலகத்தை உருவாக்குபவராகவும் இருக்கிறீர்கள். மேலும் அமைதியை உருவாக்குபவராகவும் இருக்கிறீர்கள். ஆனால் உருவாக்குபவர் கூடவே சோதிப்பவராகவும் அவசியமாக வேண்டும். விசேஷமாக எதை சோதிக்க வேண்டும்? இந்த தேவைதான் அது படிங்க சிஸ்டர். இந்த சேவைதான் இப்பொழுது மிச்சம் உள்ளது. இதன் மூலம் உங்கள் பெயர் விளங்க வேண்டும். அந்த சோதிப்பவர்கள் எதை சோதிக்கின்றனர்? கலப்படம் மற்றும் லஞ்ச ஊழல். ஆக இந்த சேவைதான் இப்போது மிஞ்சியிருக்கிறது. லஞ்ச ஊழல் மற்றும் கலப்படம் செய்பவர்களிடம் சர்வசக்திவான அரசாங்கத்தின் சோதிப்பவராகி செல்லுங்கள். எப்படி அந்த அரசாங்கத்தின் சோதிப்பவர்கள் அல்லது ஆய்வாளர்கள் யாரிடமாவது செல்கின்றனர் என்றால், அவர்கள் தங்கள் இன்னார் என தெரியப்படுத்துவதில்லை. இதே ரீதியில் பாண்டவ அரசாங்கத்தின் அத்தாரிட்டியோடு சோதிப்பவராகி செல்லுங்கள். அப்போது அவர்கள் பார்த்ததுமே தங்கள் ஊழல், கலப்படத்தினால் பயந்து விடுவார்கள் மற்றும் தலையை தொங்க போட்டு விடுவார்கள். இப்போது இந்த சேவை மிச்சம் உள்ளது. அதனால்தான் நீங்கள் பெயர் பெற வேண்டும். ஒருவர் தலை வணங்கினாலும் அதைத் தொடர்ந்து அநேகர் தலை வணங்கி விடுவார்கள். பாண்டவ அரசாங்கத்தின் அத்தாரிட்டியாக செல்ல வேண்டும் மற்றும் சவால் விட வேண்டும். இப்போது புரிந்ததா? தன்னைத்தான் சோதிப்பவராகவும் ஆக வேண்டும் மற்றும் சேவையிலும் கூட இருக்க வேண்டும். ஒருவர் எவ்வளவு சோதிப்பவராகவும் உருவாக்குபவராகவும் இருக்கிறாரோ, அவர்தான் பிறகு அரசாள்பவராகவும் ஆகிறார். ஆக எதுவரை சோதிப்பவராக ஆகியிருக்கின்றனர் மற்றும் எதுவரை உருவாக்குவராக ஆகியிருக்கின்றனர் மற்றும் எதுவரை அரசாள்பவராக ஆகியிருக்கின்றனர். ஒவ்வொருவரிடம் இந்த விஷயங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆக்சுவலா வந்து பாபா சொல்றது வந்து நம்ம பல வருஷம் முரளி கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையிலே நிறைய விஷயங்கள் புரியாது ஆரம்பத்துல. ஆனா நமக்கு புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். அது ஒரு விதத்துல புரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா கொஞ்ச நாள்ல ஆக 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 புத்தி கிளீன் ஆக 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 ஓ! இதான் அர்த்தம் அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால தான் பாபா பேசுறதே சிக்னல்ன்றாரு. அங்க சைகை பாஷைன்றாரு சூக்ஷ்மவதனத்துல. ஆனா பாபா பேசுறதே செய்கைன்னு தான் சொல்லுவாரு. இஷாரா கொடுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்றாரு. சோ அப்ப அதுலயும் இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்கு. சோ அதனாலதான் இங்க அடுத்த லைன் என்ன கேக்குறாருன்னா, அங்க பேசாமலே புரியும். இங்க நிறைய பேசினாதான் புரியும். ஆனா பாபா இங்க 2 விஷயத்தையும் கலந்து பேசுறாரு. व्यक्त மொழியிலும் பேசுறாரு, அவ்யக்த மொழியிலும் பேசுறாரு. அதனால உங்களால இத புரிஞ்சுக்க முடியுதான்றார். கொஞ்சம் சொல்றார், கொஞ்சம் விஷயத்தை நீங்களா தான் புரிஞ்சுக்கணும். அதான் புரிஞ்சுக்க முடியுதான்னு கேக்குறாரு. சோ அதுதான் நமக்கு நிறைய டச் ஆகி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்றதெல்லாம் அப்படிதான். அது கொஞ்ச நாள் ஆகுது நமக்கு. அது எந்த அளவுக்கு தூய்மையாகுதோ அந்த அளவுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும். சோ சரி, பாப் தாதா இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்க முடியுதான்னு கேக்குறாரு. ஏன்னா இப்ப சயின்ஸ் டெக்னாலஜி மூலமாக எங்கெங்கயோ நடக்கிற காட்சிகளை விஷயங்கள் எல்லாம் கேட்ச் பண்ண முடியுது.
இல்லையா? சேட்டலைட்டு உலகத்த அந்த கூகுள் மேப்புன்ட்டு எந்த இடத்த வேணாலும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியுது. இல்லையா? சயின்ஸ் மூலமா அது பண்ண முடியும்போது, சயின்ஸ விட பவர்ஃபுல் சைலன்ஸ்ன்றாரு. அப்ப உங்களால முடியலையான்னு கேட்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சைலன்ஸ் பவர் இன்னும் வரணும்னு அர்த்தம். அப்ப அவங்களாலே அத கேட்ச் பண்ண முடியும்போது, இது உங்களால முடியாதா? அதுவும் எப்படி முடியும்னா, அவ்யக்த ஸ்திதியின் ஆதாரத்துல தான் முடியும்ன்றாரு. அதுவும் எதிர்ல இருக்கிற விஷயம், எதிர பாபா இருக்கிறாரு. அவரு நினைக்கிறது உங்களால கேட்ச் பண்ண முடியலையான்றாரு. ம். எங்கேயோ இருக்கிறத சொல்ல, எதிர தானே நான் இருக்கிறேன், கேட்ச் பண்ண முடியலையா? 3 விஷயங்கள பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயம் தான் நமக்கு கேட்ச் ஆக மாட்டேங்குது. கெட்ட விஷயம்லாம் ஈஸியா கேட்ச் ஆகும். ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்க, அவங்க போனோனே, இல்ல அவங்க இப்படி நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு நாள் அவங்க சொல்லும்போது, எனக்கு அப்பவே தோணுச்சு அப்படின்னு தோணும். அது கேட்ச் ஆயிடுது. நல்ல விஷயம் தான் கேட்ச் ஆக மாட்டேங்குது. ஆ சோ அப்ப 3 விஷயங்கள பாப்தாதா பார்க்குறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் எதுவரைக்கு சோதிப்பவராகவும், உருவாக்குபவராகவும் ஆகியிருக்காரு. இங்கிலீஷ்ல செக்கர். தன்னை செக் பண்றவங்க. அடுத்தது மேக்கர். உருவாக்குறவங்களா ஆகி இருக்கிறாங்களா? சோ எந்த அளவுக்கு ஒருத்தர் சோதிப்பவராக இருக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு தான் உருவாக்குபவராகவும் ஆக்க முடியும். இப்ப தன்னை வச்சுக்கிட்டா, நம்மள எந்த அளவுக்கு சோதிச்சுக்கிட்டே இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நாராயணனா ஆக முடியும். இல்லையா? அந்த குறை இருக்குது. இது நாராயணனா இருக்கக்கூடாது. தள்ளி, 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 தள்ளி எல்லாத்தையும் அந்த குறைய நீங்க அதுவும் மத்தவங்களுடைய குறைய வந்து ஈஸியா பார்க்க முடியும். அதுல எல்லாருமே எக்ஸ்பெர்ட் கலியுகத்துல. ஆனா, தன்னுடைய குறைய பார்க்கறதுல இப்ப பாபா நம்மள எக்ஸ்பெர்ட் ஆக்குறாரு. சோ எந்த அளவுக்கு உங்க குறையை பார்க்கிறீங்களோ, அது குறைன்னு கண்டுபிடிச்ச உடனே மாத்த ஆரம்பிச்சுடுவீங்க. இல்ல எனக்குள்ள இந்த பலவீனம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் அத மாத்துறதுக்கான முதல் ஸ்டெப்பே. அப்ப அதுல மாத்துன மாதிரி இருந்தும் குறை இருக்கும். ஏன்னா, அ கடைசி குறையே இல்லாத சம்பூர்ண நிலை அடையும்போது ஆத்மா உடம்ப விட்டு வெளில போயிடும். அப்ப உடம்புல இருக்கிற வரைக்கும் இருக்குதுன்னு தான் அர்த்தம் குறை. அப்ப அத எந்த அளவுக்கு நீங்க செக் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்கள தேவதையாக உருவாக்க முடியும். இது ஈக்குவல் டூ அது அப்படிங்கிறாரு. இந்த நேரம் நீங்க சட்டத்தை உருவாக்குறவராகவும், புது உலகத்தை உருவாக்குவராகவும், அமைதியை உருவாக்குபவராகவும் இருக்கிறீங்க. அப்ப இந்த 3ம் உங்களுக்குள்ள செக் பண்ணணும். செக் பண்ணா தான் அத உருவாக்க முடியும். நான் சட்டப்படி நடக்கிறேனா? அப்ப நான் நடக்கும் பொழுது, நான் எப்படி நடக்கிறேனோ, அதுதான் சட்டமாக உருவாகும் பக்தி மார்க்கத்துல. முழு கல்பத்திலயுமே. ஏன்னா, இப்ப நடக்கிறத வச்சு தான் சொர்க்கத்திலே நடக்கப் போறோம். அப்ப அந்த விதிப்பூர்வமா நான் நடக்கிறேனான்னு செக் பண்ணீங்கன்னா, விதிய நீங்க உருவாக்கிடுவீங்க. இதான் பெரிய விஷயம். அந்த 5000 வருஷத்துக்குமே அது லா மேக்கரா இருக்கும். ஃபுல்லா கரெக்ட். முழு கல்பத்துக்கும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சட்டம் வந்து சட்டத்தை உருவாக்குறவங்களே பலகீனமா இருக்கறனால, சட்டமும் பலகீனமா உருவாக்குறாங்க. இல்லையா? கள்ளத்தொடர்பு ரைட்டு அப்படிங்கிறதெல்லாம் ஏன் எப்படி எடுத்துட்டு வந்தாங்க? அவனுக்குள்ளேயே அந்த பலகீனம் இருக்குது. அதனால அப்படியே அத சட்டமாக்கி விட்டாங்க. அ அப்ப சட்டத்தை உருவாக்குபவர், அப்புறம் புது உலகத்தை உருவாக்கணும்னா, புது உலகத்திற்குரியவராக நீங்க மாறிட்டீங்களா? மாறுனா புது உலகம் உருவாயிடும். அப்ப அத சோதனை பண்ணணும். அடுத்தது அமைதிய உருவாக்குறீங்க. உலகம் ஃபுல்லா அமைதிய உருவாக்குறீங்கன்னா, என் மனதுக்குள்ள அமைதிய கெடுக்கிற எல்லா விகாரத்தையும், வீண் விஷயங்களையும் கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேனா? செக் பண்ண அமைதி வந்துடும். அமைதியின் மூலமா தான் உலகமே அமைதியா மாத்துறோம். அதான் சுயமாற்றமே உலக மாற்றம். இல்லையா? அப்ப செக் பண்ணா தான் உருவாக்குபவர் ஆக முடியும். பாபா நமக்கு செக் பண்ண தான் கத்துக் குடுக்குறார். இதன் மூலமா தான் நம்மள உருவாக்குறார். அதனால உருவாக்குபவர் ஆகுறீங்கன்னா, சோதிப்பவராகவும் ஆகணும். முருகா என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? இல்ல. அவர சோதிக்கிறதுக்கே டைம் இல்ல. இல்லையா? நம்ம தான் நம்மள சோதிச்சுக்கணும். ஆ எதை சோதிக்கணும் விசேஷமா? ஏன்னா, இந்த சேவை தான் இன்னும் மீதி இருக்குதுன்றேன். இல்லையா? நம்ம ஞானத்தை எல்லாம் குடுத்துடுவோம். இங்க நம்மள மாத்துறதுல தான் செக் பண்ணணும். அதான். இதன் மூலமா தான் உங்க பேர் விளங்கணும். ஏன்னா, பாபா பல தடவ சொல்றது என்னன்னா,
பாபா பிரத்யக்ஷம் ஆகணும்னா நீங்க சம்பூர்ணமானாதான் ஆக முடியும்ன்றாரு. இல்லாட்டினா பாபா பேரு கெட்டு போயிடும். கிறிஸ்டியன்ஸ் சொல்றாங்க, முஸ்லிம்ஸ் சொல்றாங்க, எல்லாருமே ஞானம் சொல்றாங்க. அதுல நம்ம ஞானமும் இருக்குது கொஞ்சம். அப்படின்னு இருக்கும்போது அவங்க ஏன் இத கேட்க போறாங்க? ஆனால் எப்ப சொன்ன மாதிரியே நீங்க மாறிட்டீங்களோ, அப்பதான் எல்லாம் இந்த பக்கம் திரும்புவாங்க. சோ அது நாளைக்கு முரளியிலே அது வரும். சூப்பரா இருக்கும். அததான் இயேசு என்னை கண்டவன் பிதாவை கண்டான். எப்படி வெளிப்படுத்துறான்? அவர மாதிரியே நான் இருக்கிறேன் பாரு. அப்ப இந்த மாதிரி பிதா தான மாத்தி இருக்க முடியும். அப்படின்னு அவர நம்ம வெளிப்படுத்துறோம். சோ அப்ப உங்கள மாத்திக்கிறதன் மூலமாக நீங்க ஃபேமஸ் ஆவீங்க. நீங்க ஃபேமஸ் ஆகுறதன் மூலமா தான் பாபா பாபா வந்துட்டாருன்னு நீங்க சொன்னத சீரியஸா கேட்பாங்க. ஏன்னா, அவனால முடியாத ஒரு விஷயத்த யார் மத்தவங்க பண்றாங்களோ, அவங்க மேல தான் அவன் மரியாதை வைப்பான். இல்லையா? நான் பண்ற எல்லா தப்பையும் தான் அவன் பண்றான். அவன் சொல்றத நான் ஏன் கேட்கணும்னு தானே சொல்லுவாங்க. அதனால தானே சாமியார்கள் பாலியல் குற்றம் செஞ்ச உடனே அவங்கள அடிக்கிறாங்க. இல்லையா? ஏன்னா நான் உயர்ந்தவனா நெனச்சேன். ஆனா என்ன மாதிரியே தான் அவனும் இருக்கிறான். அப்படின்னு. சோ அப்ப உங்க பேர் ஃபேமஸ் ஆகணும். எப்படி? உங்கள மாத்திக்கிறதன் மூலமாக. சோ வெளியில கூட இப்ப இன்ஸ்பெக்டர் வருவாங்க. ஃபுட் இன்ஸ்பெக்டர் இப்படி ஒண்ணுத்துக்கும் வருவாங்க. அவங்க எத சோதிக்கிறாங்க? குறிப்பா இந்த லஞ்ச ஊழல் லாகால இருந்து வராங்கன்னா, ஆ லஞ்சம் வாங்குறாங்களா? அதே மாரி ஃபுட்டுல வராங்கன்னா, கலப்படம் ஆகி இருக்குதா? இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. பாபா சொல்றாரு, இதுதான் இப்ப மிச்சம் இருக்குதுன்றாரு. நம்ம மைண்டுக்குள்ள கலப்படம் ஆகி இருக்குதா? ராவணன் ஊழல் பண்ணிட்டானா? லஞ்சம் குடுத்து அவன் லஞ்சம்ன்றது அல்பகால சுகம், அல்பகால சந்தோஷம் குடுத்து தவறான விஷயத்த கலப்படம் பண்ணி விட்டுட்டு இருக்கிறானா? அப்படின்னு செக் பண்ணணும். அப்ப அப்படி கலப்படம் செய்றவங்க கிட்ட சர்வ சக்திவான் அரசாங்கத்துடைய இன்ஸ்பெக்டர் நான். அப்படி ஆகி போங்க. இல்லையா? அவங்களே இன்ஸ்பெக்டரா இருக்கிறாங்கன்னா, அவங்க போய் மயங்கி கிடக்க மாட்டாங்க. கிடக்கக்கூடாது. இல்ல அப்ப அவங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். நான் வந்ததே லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு. நானே லஞ்சம் வாங்கிடக் கூடாதுல்ல. சார் மாட்டிக்கிட்டேன். என்னய்யா லஞ்சம் வாங்குன? சார் இந்தாங்க சார் உங்களுக்கு ₹1,00,00,000 குடுக்குறேன்னா, அப்ப அவங்களுக்கு தெரியணும் நாம யாரு? எதுக்கு வந்திருக்கிறோம்? அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்க சொல்றாரு. கலப்படம் செய்றவங்க கிட்ட, லஞ்ச ஊழல் பண்றவங்க கிட்ட, இந்த அரசாங்கம், ஈஸ்வரிய அரசாங்கத்தின் சோதனையாளர் நான். அப்படின்ற உணர்வோட போங்கன்ற. சோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மற்றவர்கள்னு அர்த்தம் இல்ல. நமக்குள்ளேயே வர்ற விஷயத்தை அப்படி சோதனையாளராகி இங்க செக் பண்றது. அதாவது நமக்குள்ளேயே ஒரு டிபார்ட்மெண்ட். கடவுள சொல்லுவாங்க இல்லையா? கடவுளுக்குள்ளயே நெறைய டிபார்ட்மெண்ட். அதனால தான் இந்து மதத்துல நெறைய கடவுள். அது மாரி நமக்குள்ளயே இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் ஆகி செக் பண்ணுங்கன்ற. ஆ. அத நம்ம சாட்சியா இருந்து நம்மளே நம்ம செக் பண்ணணும். எப்படி ம். நம்மளோட மைண்ட் எப்படி ஓடிக்கிட்டு இருக்குது, மனசுல என்னெல்லாம் தோணுது அப்படின்னு நம்மளே சாட்சியா இருந்து நம்மள பார்த்து செக் பண்ணி அத மாத்தணும். கரெக்ட் கரெக்ட், பண்ணிக்கிட்டே இருக்கணும். கரெக்ட். குறிப்பா டெய்லி நைட் வந்து அத செக் பண்ண சொல்லுவாரு பாபா. செக் பண்ணி சார்ட் எழுத சொல்லுவாரு. சோ இப்ப அந்த அரசாங்கத்துடைய அந்த அதிகாரிகள் செக் பண்ண போறாங்க அப்படின்னா, சாதாரண ஆள் மாதிரி போவாங்க. எங்க ஊர்ல கலெக்டர் அப்படி போவாரு. இந்த பான் பராக் இதெல்லாம் விக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க இல்லையா? அப்ப அவரு போய் என்ன பண்ணாரு, கிராமத்தா மாரி தலையில தலப்பா கட்டிக்கிட்டு, பான் பராக் குடுங்கன்னுவாரு. அவன் குடுத்துடுவான். கிராமத்து ஆள் தானே. உடனே அந்த கடைய சீல் வைங்கன்னு. மாட்டிப்போம். அவனுக்கு ஷாக் ஆயிடும் அவன். உடனே சீல முதல்வன் படத்துல வரா மாரியே இருந்தாரு. நெறைய திடீர்னு ரேஷன் கடைக்கு போவாரு, ஆஸ்பத்திரிக்கு போவாரு. எல்லாம் பதறுனாங்க. அதே மாரி ஆபீஸுக்கு ஆளுக்கு முன்னாடி வந்துட்டு 10 மணிக்கு மேல 1 நிமிஷம் ஆச்சா, அப்படியே போங்க. அப்படியே போயிடுங்க. ஸ்கூல் பசங்கள நடத்துற மாரி நடத்துனாரு. அ ஒருத்தர் கலெக்டர் மீட்டிங்க்கு ஒருத்தர் லேட்டா வராரு. இவரு வந்துட்டாரு. வந்தோனே பெஞ்ச் மேல ஏறி நில்லுங்கன்ட்டாரு. எப்படி இருக்கும் அவங்களுக்கு? லட்சக்கணக்குல சம்பாதிக்கிறவன மேல ஏறி நில்லுங்கன்ட்டா. சோ இப்படியெல்லாம் பண்ணாரு அவரு. சோ அப்ப இ அதான் இந்த செக் பண்ண போகும்போது அவங்கள புடிக்கணும்னா தான் யாருன்னு காட்டிக்க கூடாது. இல்லையா? காட்டிக்காம போவாங்க. ஆனா தான் யாருன்றது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அது மெயின். அவங்களே மறந்துறக்கூடாது. இல்லையா? சோ இதே ரீதியில பாண்டவ அரசாங்கத்தின் அத்தாரிட்டி உங்ககிட்ட இருக்குது.
சோதிக்கிற உரிமை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அத்தாரிட்டியோட சோதிக்க போங்கன்ற. அப்ப அவங்க பார்த்த உடனே தங்களுடைய ஊழல்னாலும் கலப்படத்தினாலும் பயந்துடுவாங்க, தலையை தொங்க போட்டுடுவாங்க. இல்லையா? நீங்க வந்து சோதிக்க வந்திருக்கிறன்னா உள்ள இருக்கிற பலகீனம் எல்லாம் பயந்து ஓடி போயிடும். ஏன்னா மாயா நீங்க அசரும் போது தானே வருது. டக்குன்னு நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு உடனே தலை குனிஞ்சு போயிடும் பயத்துலன்றார். இந்த சேவை தான் இப்ப மிச்சம் இருக்குதுன்ற. இதனாலதான் நீங்க பெயர் பெறணும். ஒருத்தர் தலை வணங்கினாலும் இல்லையா, அந்த மாதிரி நீங்க ஆயிட்டீங்கன்னா உங்களை பார்த்து வணங்க ஆரம்பிச்சுவாங்க. ஒருத்தர் தலை வணங்கினாலும் அதை தொடர்ந்து அநேகர் தலை வணங்கிடுவாங்கன்ற. ஏன்னா இங்க நம்ம பாபாவை வெளிப்படுத்துறோன்றது குணத்தின் மூலமா தான் வெளிப்படுத்துறோம். இதுல கவனம் கொடுக்கணும். போற இடமெல்லாம் அந்த இப்ப நிறைய பேர் நிறைய விதமா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இங்க பேசுறது விஷயம் இல்ல, அங்க பார்க்கும்போதே தெரியணும்ன்ற. அப்ப பார்த்த உடனே தலை வணங்கணும்ன்ற. அதாவது எம்ஜிஆர் வந்து ஒண்ணு சொல்லுவாங்க. நான் 2, 3 தடவை கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப கூட யூடியூப்ல சொன்னாங்க. எங்க மிஸ் கூட சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, அவரு மேடைக்கு வரும்போது அவர்கிட்ட பிரச்சனை பண்ணணும்னே எதிர்க்கட்சிக்காரங்க போவாங்களாம். ஆனா அவரை பார்த்த உடனே அப்படியே மெய் மறந்து உட்கார்ந்துருவாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் கூட சொன்னாரு. அவரு எம்ஜிஆர் இப்படி வருவாரு. அவருக்கு இந்த மாலை போடணும், தொப்பியில படாம, கண்ணாடியில படாம அப்படின்னு ட்ரெய்னிங் குடுத்துட்டு இருக்காங்களாம். அப்ப வேற கட்சிக்காரன் வந்தவன், ஆ "ஏய் நான் மாலை எல்லாம் போட மாட்டேன். நான் பாட்டுக்கு ஓரமா இந்த பக்கம் நின்னுக்கிறேன்" அப்படின்னானாம். கடைசியில அவரு ஒரு ரூம்ல இருந்து வராராம். வந்த உடனே ஆளுக்கு முன்னாடி இவன் தான் போய் கால்ல விழுந்தானாம். சோ ஏன்னா அவருமே குணம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னுவாங்க இல்லையா? அப்ப நம்ப எப்படி இருக்கணும்? அதுல கவனம் கொடுக்கணும். அவருக்கும் தெரியும் நாம ரொம்ப உயர்ந்தவர்ன்னு. அப்ப அவர் உயர்ந்தவர்ங்கிற கண்ணோட்டத்தோட தான் உலகமே பார்க்கும். ஆனா நம்மள யாரும் அப்படி பார்க்க போறதில்ல. ஆனா நமக்கு அது உறுதியா தெரியணும். தெரிஞ்சு அதே மாதிரி இருக்கணும். சோ அதாவது அப்போ நம்மளோட இம்பாக்ட் வெளியில தெரியும். அப்போ உணர முடியும் மத்தவங்களாலயும். சோ முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள சொல்லுவாங்க. ஒரு பெண்ணா இருந்துட்டு எத்தன பேர கால விழ வச்சாங்கன்ட்டு. அந்த மாரி நாம விழ வைக்கணும். ஆனா இங்க விழ வைக்கிறது வந்து அந்த அதிகாரத்தினால கிடையாது. நம்ப மீது நமக்குள்ள அதிகாரத்தினால. ஒரு அசுர குணம் கூட இல்லன்னும் பொழுது, முதல்ல மனதால விழுவாங்க. பாபாவே அத சொல்லியிருக்காரு. முதல்ல மனதால விழுவாங்க. அப்புறம் ஸ்தூலமாவே விழ ஆரம்பிச்சுருவாங்க. அப்படின்னு சொல்றாரு. சோ ஒருத்தர் தலை வணங்குனாலும் அதை தொடர்ந்து எல்லாம் தலை வணங்கிடுவாங்கன்று. இதுல நெறைய அர்த்தம் இருக்குது. இல்லையா? பெரிய பெரிய அத்தாரிட்டி சாமியார்கள் இவங்கெல்லாம் கூட. பாண்டவ அரசாங்கத்தின் அத்தாரிட்டி ஆகி நீங்க போகணும். நீங்க வெளியில போனாலே பாபா வெளிப்படுத்த போறார். வாயைத் திறந்து சொல்ற ஞானம் அது ஒரு பக்கம். குணத்தின் மூலமாக வெளிப்படுத்த போறன்றது ரொம்ப முக்கியமா இருக்கும். சவால் விடணும்ன்றார். எல்லாரையும் நான் விழ வச்சு காட்டுறேன் குணத்துல அப்படின்னு சவால் விடணும் நீங்க. இப்ப புரிஞ்சுதா? தன்னைத்தான் சோதிப்பவராகவும் ஆகணும், சேவையிலும் இருக்கணும். இதுதான் பாபா இப்ப சொல்ல வந்தது. இல்லையா? தன்னை சோதிச்சுக்கிட்டே சேவையில இருக்கணும். இல்லையா? நம்ம சொல்றது பெரிய விஷயம் இல்ல. எப்படி இருக்கிறோம்ன்றதுதான் பெரிய விஷயம். ஏன்னா நெறைய சென்டர்ல ஏதோ ஒரு நம்பிக்கையில வருவாங்க. அங்க இன்சார்ஜ் சிஸ்டர் கத்துறத பார்த்துட்டு அவங்களே இப்படி இருக்கிறாங்கன்ட்டு போயிடுவாங்க. நெறைய இடத்துல இப்படி நடக்கும். பக்கா பாபா குழந்தை ஆனவங்களே சின்ன வயசுல போய் அந்த மாரி அவங்களுடைய குணத்த பார்த்து பயந்துட்டு வந்து, அதுக்கப்புறம் 20, 30 வருஷம் கழிச்சு பாபா குழந்தை ஆயிருப்பாங்க. அப்ப அந்த குணத்தை மெயின்டெயின் பண்றது எவ்வளவு முக்கியம் பாருங்க. இல்லையா? பாபா வந்து அ மற்றபடி தோற்றத்தின் மூலமா நம்ம யாரையும் அட்ராக்ட் பண்ணல. குணத்தின் மூலமாக அட்ராக்ட் பண்ணியே ஆகணும். அதுதான் லட்சியமா இருக்கணும். அப்படிங்கிறாரு. சோ ஒருத்தர் எந்த அளவுக்கு தன்னை சோதிப்பவராகவும், தன்னை சம்பூர்ண ஸ்டேஜ்க்கு சம்பன்னமானவராக உருவாக்குபவராகவும் இருக்கிறாங்களோ, அவங்க தான் சொர்க்கத்தில் அரசாள்பவராகவும் ஆக முடியும். சோ அதனால எதுவரை உங்களை சோதிப்பவராக, உங்களை உருவாக்குபவராக ஆக்கியிருக்கிறீங்க? எதுவரைக்கு
அரசாள்பவராக ஆகி இருக்கிறீங்க. அப்படிங்கிற விஷயத்தை தான் ஒவ்வொருத்தர்கிட்டயும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்றார். எவ்வளவு பவர்ஃபுல்லா முடிச்சிருக்கிறாரு பாபா இல்லையா? ஓகே, மீதியை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் சிஸ்டர். ஓம் சாந்தி.